வணக்கம். இன்னைக்கு ஒரு தற்காப்பு கலை புகழ்பெற்ற நம்ம நாட்டினுடைய பாரம்பரிய கலையை பற்றி விரிவாக சுருக்கமாக சொல்வது நம்மளுடைய நாட்டு பெருமையும் நம்ம நாட்டு கலை இந்த கலையை எப்படி கொண்டு போயிருக்கேன் அப்படின்றத பொதுமக்கள் எல்லா வகையிலையும் உதவக்கூடிய வகையில் இது இருக்கும். 2-in-1 வர்மக்கலை. பொதுவாக வர்மக்கலைலாம் என்ன வர்மக்கலை எல்லா பேரும் போடுறத விட மஞ்சா வர்மக்கலை எதிரை நெஞ்சை பிளந்து எழுதக்கூடிய வீரம் முடிந்த தமிழ்நாட்டில் தோன்றிய தென்பகுதி அகஸ்தியர் இதுக்கு இந்த கலையை தோற்றுவிக்கிறாரு. இந்த கலை பழைய பாண்டிய நாட்டில் அந்த தமிழ் சங்கத்தில் அவர் தான் தலைமையாக இருக்காரு. அகஸ்தியர் கடற்கோளில் வரும்போது அழியும் போது அந்த ஏடுகளாக சேகரிச்சுட்டு தென்பகுதியை நோக்கி வர்றாரு, மேடான போயிரு. அப்போ தான் இந்த கலையை பரப்புறாரு. இன்றைக்கி இந்த கோவில்பட்டி, திருநெல்வேலி எல்லாமே இந்த வர்மக்கலைக்கு தமிழ்நாட்டு வர்மக்கலை தான். இது பாண்டிய நாட்டு இலகை குற்றாலத்தில் முடியுது. இது சம்மந்தமாக தென்பகுதி அகஸ்தியர் பெரிய வரலாறு இருக்குது. அதை அடுத்து சொல்கிறேன். இந்த கலையை நம்ம இன்றைக்கி கராத்தே, குக்கு, மூதாய் பாக்ஸிங், டேக்வாண்டோலாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் இதுலேருந்து போனது தான் அப்படின்றதுக்கு நான் 55 வருஷமாக பல தற்காப்புகள் அயல்நாட்டுகள் போட்டிக்கிட்டு அதில் சாம்பியன் பட்டங்களை வாங்கியிருக்காங்க. எல்லா நாட்டு தற்காப்புகளும் எல்லா தாக்குதல் தொடுத்து சாம்பியன் வாங்க முடியும் நிரூபிச்சிருக்கு. 55 வருஷமாக மதுரையில் தலைமுறைமாக கொண்டு பல பிரான்ச் கோவில்பட்டி, மதுரை, ராமநாதபுரம், சென்னை, வில்லாபுரம் பல ஊர்களில் இந்த வர்மக்கலையை நடத்திட்டு வந்துருக்கேன். இந்த தற்காப்பு நாக் அவுட் மேலே அடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு முறை இது சில பேர் தெரியாமல் இது பாக்ஸிங் மாதிரி இருக்குது, கராத்தே மாதிரி இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. தவறு. இது உங்கள் நாட்டு கலை தெரியாமல் பேசுகிற அளவுக்கு இனிமேல் அறிவுறுத்தினால இந்த வர்ம குத்து வரிசை ஸ்போர்ட்ஸ் முறையிலையும் பாயிண்ட் சிஸ்டம் முறையிலும் நடத்தியிருக்கோம். இதை தமிழ்நாடு புறமாக ஸ்கூலில் 1வது +1 வச்சா ஒழுக்கம் கிடைக்கும். அதை நம்ம நாட்டு பாரம்பரிய கலைகளுக்கு ஈடு இணையற்ற கலைகள் நிரூபிக்கலாம். இதை எல்லா பள்ளிகளையும் இங்கே தான் முதல் முறையாக இங்கே நடத்திருக்கோம். இந்த விளையாட்டு முறையை இதை எல்லா ஸ்கூல்லையும் கிடையாது, இந்தியாவிலே கிடையாது, தமிழ்நாட்டையும் கிடையாது. இதை எல்லா பேரும் கற்றுக்கொள்ளணும். அயல்நாட்டு கலைகளோட இதுதான் எல்லா நாட்டுக்களையும் தாய் கலைன்னு சொல்லி இந்த கலைக்கு எல்லா பள்ளிகளுக்கு வச்சோம்னா ஒழுக்கம் கிடைக்கும். எதுக்குமே கெட்ட பழக்க தீயத்துக்கு போக மாட்டான். கீழே விழுந்தால் தப்பிக்கிற முறையும் இருக்குது. ஆக 2-in-1 நோக்கோர்மம் மெய்திண்டா கலை என்பது இந்த மஞ்சா வர்மக்கலை நான் தான் இயக்கியிருக்கேன். வேறு யாரும் உலகத்தில் இயக்கம் கிடையாது. இது பெருமைகளில் உண்மைதான். கையெண்ணிட்டுலாம் பல கிலோமீட்டர் கீழே விழுந்துருவாங்க. இது சம்பந்தமாக இராணுவத்துக்கு பயன்படும் அறிக்கையை விட்டுருக்கேன். இது மாதிரி நம்ம நாட்டு கலையை இனிமேல் நீங்கள் கவனத்தை போனீங்கன்னா இது அழிய தர வழி இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் பள்ளிகளுக்குள்ள இது முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றத நான் வேண்டுகோளை வச்சு எல்லாருக்கும் அந்த டோர்னமெண்ட்டை பற்றி வார வர நீங்கள் பாருங்கள். நன்றி.